வணக்கம். ஜோடி புறாக்கள் சிறுகதை. படைப்பு தணிகை அவர்கள். நன்றி. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். ஜோடி புறாக்கள் மாதிரி காதலர்கள் வாழ்ந்தார்கள். எழுத்து பிறந்த காலத்திலிருந்தே வழக்கில் இருக்கும் இந்த உதாரணம் சரிதானா என்று ஆராய்வதே இந்த கதையின் நோக்கம். படித்து கொண்டிருக்கும் பொழுது சரி என்று தோன்றினாலும் முடிக்கும் பொழுது சரியில்லை என்று நிரூபிக்கப் போகிறேன். நுங்கம்பாக்கம் ஸ்பர்டாங் ரோடு பக்கம் இருந்த ஒரு சாதாரண விடுதியில் தங்கி ஆஃபீஸ் லோனில் ஸ்கூட்டர் வாங்கி வைத்து கொண்டு காலை 10 மாலை 5 வரை செக்ரட்டேரியட்டில் உத்தியோகம் பார்த்து வந்த தயாளுக்கு உள்ளூர கனன்று கொண்டிருந்த கலையார்வம் போன நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வாக்கில் பீரிட்டு கொண்டு கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. மறுநாள் அலுவலகம் முடிந்ததும் வழக்கம் போல் தன் லாட்ஜுக்கு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியே போய்கொண்டிருந்தவன் காந்தி இர்வின் பாலத்தை சிக்னலுக்காக ஸ்கூட்டரில் நிறுத்திய போது அடுத்தாற்போல் இருந்த ஓவிய பள்ளியில் இரண்டொருவர் நுழைவதை பார்த்து அவர்கள் பின்னாலேயே அவனும் போய் சேர்ந்தான். முன் வழுக்கையும் குறுந்தாடியும் தடித்த பிரேம் மூக்கு கண்ணாடியுமாக இருந்த நபர் ஒருவரை பிடித்து விசாரித்த பொழுது உத்தியோகம் பார்க்கும் கலையார்வம் கொண்டவர்களுக்காகவே அந்த பள்ளியில் மாலை நேர ஓவியப்பள்ளி நடப்பதாக விவரம் அறிந்து உடனே பாரம் வாங்கி பூர்த்தி செய்து மாணவனாய் சேர்ந்து விட்டான். கிட்டத்தட்ட 1 வாரம் வரை தானுண்டு தன் வேலையுண்டு என்று இன்ஸ்ட்ரக்டர் சொல்வதை சாய்வு மேசையில் அமர்ந்தபடி செய்து கொண்டிருந்தான். அந்த புதன்கிழமையன்று யாரோ தன்னை பார்ப்பது போல் உணர்ந்து திருப்பி பார்த்த பொழுது அவனையே வைத்தகன் வாங்காமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜார்ஜட்காரியை கண்டான். எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறது என்று அவனும், உங்களை எனக்கு தெரியுமே என்று அவளும் கண்களால் பேசிக்கொண்டார்கள். பிறகு வாயாலும் பேசிக்கொண்டார்கள். அவளுக்கு குரலகத்து விற்பனை பிரிவில் உத்தியோகமாம். வேலை பார்க்கும் பெண்களுக்காக விடுதியில் தங்கியிருக்கிறாள். உத்தியோக நேரம் போக கலையார்வம் விடுதி வாழ்க்கை எல்லாமே பொழுதாலும் ருசியாலும் அவர்களுக்குள் ஒத்து வந்திருந்தன. இருவருக்கும் இன்னொரு ஒற்றுமை. அப்பா இல்லை, அம்மா வெளியூரில் இருந்தார்கள். சுமதி வேலூரில் இருக்கும் தன் அம்மாவுக்கு ரூ. 50, தயாள் காந்தியில் இருக்கும் தன் தாய்க்கு ரூ. 100. இவனுக்கு அவளை போல் 2 மடங்கு சம்பளம் மாதம் மாதம் அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஜோடி புறாக்கள் போல் திரிகிறார்கள் என்று சொல்லி சொல்லி மாய்ந்து போன அவர்களுடைய சகபாடிகளே ஒன்று சேர்ந்து இருவரையும் ஒரு நாள் பஸ்ஸில் தூக்கி போட்டு கொண்டு போய் திருநீர்மலையில் தாலி கட்டச் சொல்லி சிந்தாரிப்பேட்டையில் நெரிசலான கூடுமானவரை ஒரு காற்றோட்டமான மாடி போர்ஷனை பிடித்து குடித்தனமும் வைத்து விட்டார்கள். வஞ்சனை இல்லாமல் 2 பேரும் தங்கள் தாய்மார்களுக்கு தாங்கள் கல்யாணம் செய்து கொண்ட விஷயத்தை மறக்காமல் எழுதியிருந்தார்கள். எப்ப என்று காத்து கொண்டிருந்த மூதாட்டிகளுக்கு தாங்கள் இல்லாமல் கல்யாணம் நடந்ததே ஒரு குறை என்று கூட தெரியவில்லை. தம்பதியாய் ஒரு முறை வந்து போனாலும் போதும் என்று ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று சுமதியின் தாய்க்கு சீரியஸ் என்று தந்தி வந்த பொழுது தயாளுக்கு சுற்றுலா பொருட்காட்சியின் அமைப்பாளர் பொறுப்பில் முக்கியமான வேலை இருந்ததால் சுமதி மட்டுமே புறப்பட்டு சென்றாள். போனவள் 2 நாளில் திரும்பிவிட்டாள். ஏன் அதுக்குள்ளே வந்துட்ட? என்ன ஒரு மாதிரியாக இருக்க? அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா? தயாள் தடை பின்னி விடுவது போல் அவள் களைந்த கேசத்தை ஒதுக்கி விட்டு கொண்டே கேட்டாள். வழக்கமாக வர்ற நெஞ்சு வலிதான், இப்போ தேவலை. 2 நாளில் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க என்றாள் சுமதி. களைத்து போட்டிருந்த துணிகளை மடித்து வைத்து கொண்டே இந்த நிர்மலா என்னை கேட்டா, எங்கெங்கே ஹனிமூன் போனேன்னு. போகணும்னு சொல்லியிருக்கேன். பக்கத்தில் இருக்க மகாபலி கூடவா போகல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்குறா. நான் இன்னும் மகாபலிபுரம் பார்த்ததில்லைன்னு சொன்னேன். ஸ்டாப். மகாபலிபுரம் நீ பார்த்தது இல்லையா? ரொம்ப தானே அதிர்ச்சி அடைந்தவனாய் கேட்டுட்டு அவள் பரிதாபமாய் உதட்டை பிதிக்கியது. ஓகே, நாளைக்கு சண்டே நான் மகாபலிபுரம் போகிறோம். சௌகரியப்பட்டா அங்கேயே தங்குறோம். நாளைக்கு பௌர்ணமி வேறு. ராத்திரியெல்லாம்
கடலோரமாகவே இருக்கலாம் என்ன என்றான் உற்சாகத்தோடு. மகாபலிபுரம். இருவரும் சவுக்கு தோப்பையொட்டியே கடலோரமாய் கிழக்கே ரொம்ப தூரம் வந்துவிட்ட பிறகு மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பித்து விட்டது. இரத்த வெள்ளத்தில் கப்பல் மிதப்பது போல் கூற்றுக்கு திரும்பும் பறவைகள் கோலப்புள்ளிகளாய் தோன்றின. சவுக்கு தோப்புக்கு ஊடே குட்டி மாளிகை போல் தோன்றிய அந்த பங்களாவை காட்டி, அது என்னங்க 5 ஸ்டார் ஹோட்டலா என்று அப்பாவித்தனமாக கேட்டாள் சுமதி. தெரிந்த விஷயத்தையும் தெரியாத மாதிரி கேட்பது பெண்களுக்கு இருக்க வேண்டிய அழகுகளில் ஒன்று. மடமை என்பார்கள். தயாளுக்கு அது தெரியாது. மெட்ராஸ்லேயே 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது தெரியுமா? இது பினகபாணி பங்களா, தெரிஞ்சுக்க என்றான். என்ன பாணி? பினகபாணி. பினகபாணியை தெரியாமல் மெட்ராஸ்லேருந்து என்ன பண்ணுற? பெரிய பிஸ்னஸ் மேக்னட், செயின் ஆஃப் த பிஸ்னஸ். இது லாட்ஜிங்கான கேட்ட? இது ஒரு வகை. நீ சொன்னது சரிதான். மனுஷன் இதை வச்சு தான் எல்லா பிஸ்னஸையும் பெருக்கிட்டாராம். லைசன்ஸுக்கு எந்த டாப் அஃபிஷியலையும் வளைக்கணுன்னாலும் சரி, இந்த கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவை சரி கட்டணும், எந்த கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவை சரி கட்டணுன்னாலும் சரி, இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்ட்டி நடக்கும். சற்று நேரம் அவள் அதையே ஆச்சரியமாக பார்த்தாள். என்னங்க, இன்றைக்கி ராத்திரி நம்ம இந்த பங்களாவில் தங்க போகிறோம். ஆச்சரியமாக அவளை பார்த்தான் தயாள். பைத்தியம் அவனுக்கு, ஜோட்டால் அடிப்பான் கேட்டாளே. ஆனால் அவள் பிடிவாதமாக அவனை அழைத்து போனாள். கேட்டில் இருப்பவனை கேட்டபொழுது என்னமோ வேண்டாத ஜந்துவை விசித்திரமாக பார்க்கிற மாதிரி அவர்களை பார்த்துவிட்டு பதிலே சொல்லாமல் நகர, ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க நாங்கள், அவரண்ட போய் சொல்லலை, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயா இங்கே வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கோம் என்றால் அவன் முதுகுக்கு பின்னே எச்சரிக்க, அவன் அப்படியே பிரேக் போட்டது போல் நின்று அவர்களை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, அப்படி குந்துங்க, கேட்டுட்டு வாரேன் என்று இருமரங்கும் கரை ஒட்டினார் போல் அசோக மரம் ஓங்கி நின்ற அந்த ஒரு பர்லாங் பாதையில் ஓட்டமும் நடையுமாக சென்றான். போட்டையே ஒரு போடு, ஐயாவுக்கு நீ ரொம்ப வேண்டியவளாக்கும். அவன் போய் அப்படியே சொல்ல போகிறான். அவர் இஷ்டாயிட்ட கைதங்களை போகிறார். இருங்களேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், தலையாக போய்விடும் என்றாள். அதற்கு பிறகு நடந்ததை எஃபெக்ட் கருதி சுருக்கமாகவே சொல்ல வேண்டியிருக்கிறது. வர்ணனை எல்லாம் கொடுத்தால் நீர்ப்பதம் ஆகிவிடும். தயாள் பயந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. பினகபாணி கூப்பிடுகிறார் என்று காவல்காரன் வந்து அவர்களை கூப்பிட்டு போனான். அடைபட்ட புலி போல் முன்லானில் பௌர்ணமி நிலவின் ஒளியில் அவர் அந்த இருவரையும் திரும்பி பார்த்து வெறித்த போதும் சரி, அவ்வளவு கனிவாய் பேசுவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. முனியா, வேலைக்காரனே அதட்டி கூப்பிட்டார். இந்த கீழ் பெட்ரூம் ஏர் கண்டிஷன் ரூம் தயார் பண்ணு. ஹனிமூன் ஜோடியா? போங்க போங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப். என்ன சாப்பிட்றீங்க? தேங்க்ஸ் சார், நாங்களே கொண்டு வந்திருக்கோம். வாரோம் சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர் காலிலே விழுந்து எழுந்தாள் சுமதி. அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்ட பின், சத்தியமாக சொல்லு, இவர் உனக்கு தெரிஞ்சவர் தானே என்று அவளை பிடித்து உலுக்கினான் தயாள். சத்தியமாக சொல்கிறேங்க, இவரை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. முதல் தடவை இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்னமோ ஒரு அசட்டு தைரியம் கேட்டவுடன் கிடைச்சிட்டது. விடுவீங்களா? எனக்கு ரொம்ப பசி. உங்களுக்கு? ஓகே ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று அவன் பூடகமாய் சிரித்தான். அவள் அதை பொருட்படுத்தாமலே அவனுக்கு பரிமாறுவதில் அவசரமானாள். அவள் தோல் பையில் இருந்த பெரிய தூக்கிலிருந்து தக்காளி சாதம், தேங்காய் துவையல், சிப்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் தலைவாழை இலையும் 25 வகை காய்கறி வகையும் பரிமாறும் பொழுது பெரிய இடத்து விருந்து கூட இந்த சந்தர்ப்பத்தில் பிச்சை வாங்க வேண்டாமா? வயிறார உண்டார்கள். பிளாஸ்கில் சுட சுட பால் கலக்கி வைத்திருந்தாள். ஊற்றி கொடுத்தாள். தானும் பருகினாள். என்னமோ ஒரு காகிதத்தை
லெட்டர் மாதிரி இருந்தது. ட்ரெஸ்ஸிங் மேஷின் மேல் வெயிட் வைத்துவிட்டு வந்தாள். 1.5 அடி உயரத்தில் அசைவுக்கு ஏற்றாற்போல் ஏந்தி கொடுக்கும் அந்த நுரை மெத்தை கட்டிலில் படுத்து கொண்டாள். தயாளை தழுவிக்கொண்டு கொடியாக பிணைந்தாள். பினகபாணி அங்கே படுக்கையில் புரண்டு கிடந்தார். பினகபாணி அந்த காலத்தில் ராஜாக்கள் மாதிரி தேசத்துக்கு ஒரு ராணியை வைத்து கொண்டிருந்தவர். ஒரு 15-20 வருஷமாகத்தான் அவர் வெளியூர் போக வேண்டிய அவசியமில்லாமல் பிஸ்னஸ் வேரூன்றி கொண்டது. அதற்கு முன்னால் அவர் போகாத பெரிய ஊர்கள் இல்லை. அவர் போகிற ஊர்களில் அவருக்கென்று ஒரு சின்ன வீடு இல்லாமல் இருந்ததில்லை. பிரமுகர், பெரிய மனிதர் என்ற சமூக அந்தஸ்து வந்த பிறகு அந்தந்த ஊர் தொடர்புகளையெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அடக்க வேண்டிய விதத்தில் அடக்கிவிட்டார். அதற்கு அவர் இறைத்த பணத்தை வைத்து கூர்க்கில் ஒரு டீ எஸ்டேட் எளிதாக வாங்கியிருக்கலாம். அப்பேற்பட்ட மாபெரும் புள்ளி நேற்று காவலால் வந்து அடாப்பிடியாக ஒரு ஜோடி வந்து நம்ம பங்களாவில் தங்கணும்னு சொல்லுதுங்க, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு என்ன மிரட்டுதுங்க என்று சொன்னதும் அடி செருப்பால் கட்டி போட்டு உதைக்கலாம் என்று தான் முதலில் கர்ச்சித்தார். ஆனால் நேருக்கு நேர் அவர்களை கண்டதும் ஏன் அப்படி மெல்ட்டாகி போனோம் என்று புரியாமல் குழம்பி போய் படுக்கையிலே புரண்டு கொண்டிருந்தார். காலையில் முதல் பஸ்ஸுக்கே திரும்பி போய் விடுவதாய் தயாள் சொல்லியிருந்ததால் அவர்களை எழுப்ப போன வேலைக்காரன் கதவை இடி இடி என்று இடித்தான். அந்த ஓசை கேட்டு இறங்கியே வந்துவிட்டார் பினகபாணி. அவர் உத்தரவுப்படி மாற்று சாவி கொத்தை எடுத்து வந்து உரிய சாவியை தடவி பிடித்து திறந்து உள்ளே நுழைந்த பொழுது அந்த அறை முழுவதுமே ஒரு சதும்பித்த நிலையை உணர்ந்தார் பினகபாணி. கட்டிலில் கொடியாய் பின்னி பிணைந்து கிடந்த அந்த ஜோடியின் அசையாத நிலையை கண்டு ஆதாயமாய் கொண்டு 2 ஈக்கள் அவளது நாசி துவாரத்துக்குள் சரசம் பண்ணி கொண்டிருந்தன. சுற்றுமுற்றும் அவரது பார்வை சுழன்றபோது மேசை மேல் இருந்த கடிதம் அவர் கவனத்தை சுண்டி இழுக்க அதை கையில் எடுத்து படித்தார். நாங்கள் காதலித்தது பிசகு, கல்யாணம் பண்ணி கொண்டது அதைவிட தவறு. நாங்கள் தம்பதியாய் வாழக்கூடாதவர்கள். எங்கள் இறப்புக்கு நாங்களே பொறுப்பு, வேறு எவரும் அல்ல. இப்படிக்கு சுமதி. வாய்விட்டே அவர் படித்ததை கேட்டு கொண்டிருந்த வேலைக்காரன் பொறுமினான். சாகணும்னா சமுத்திரம் இல்லை, இந்த மாதிரி எத்தனை பேர் மிதந்திருக்கிறாங்க. இங்கே சாகணும்னு அப்படி என்ன கும்பிடிக்கை? ஆமாம், அவன் கும்பிடிக்கை தான். வந்து அது என்ன சமாச்சாரம் என்று உங்களுக்கு புரிகிறதா? சாமி ஆண்டவனே, அது உங்களுக்கு புரியக்கூடாதா? புரிந்துவிட்டால் அப்புறம் வீராப்பாய் கதையை சுவாரஸ்யமாக சொல்லப் போகிறேன் என்று சவால் விட்ட நான் தோற்று போய் விடுவேன். என்ன புரியவில்லை அல்லவா? அதற்காகத்தான் நடுவிலே நடந்த ஒரு சம்பவத்தை வேண்டுமென்றே கதையில் நான் மறைத்திருக்கிறேன். எத்தனை அந்யோன்யமாய் பழகி, எத்தனை ஆசையோடு காதலித்து, எவ்வித எதிர்ப்போ தடங்களோ முணுமுணுப்போ இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடித்தனமாய் இருந்த ஜோடி இது. சொல்லுங்கள், ஜோடி புறாக்கள் போல் வாழ்ந்த காதல் ஜோடி என்று. நன்றாய் மூக்குடைய போகிறீர்கள். நடுவில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சுமதி மட்டும் புறப்பட்டு போனாள் அல்லவா? அங்கே என்ன நடந்தது என்பதை ரொம்ப கஷ்டப்பட்டு இதுவரை மறைத்து வந்தேனே, அதை இப்பொழுது சொல்லப்போகிறேன். நர்ஸ் நிர்மலா சுமதியை இடது பக்கத்து மூலையில் தனியாக போட்டிருந்த கட்டிலண்டை கூட்டி போனாள். அப்போது யாரோ ஒரு அம்மாள், ஏறக்குறைய அவளுடைய தாயின் வயதுதான். அவளைப் போலவே அந்த அம்மாளும் வாலிபத்தில் கவர்ச்சியால் இருந்திருக்க வேண்டும். சுமதியின் தாய்க்கு பக்கத்தில் இரும்பு ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு ஆரஞ்சு சுளையை கொடுத்து கொண்டிருந்தாள். சுமதியை கண்டதும் அவள் அம்மா மரகதம் நோயால் சுருக்கம் விழுந்த முகம் மலர, வந்துட்டியாம்மா, வா அக்கா, இதுதான் என் பொண்ணு, பார்த்துக்கோ என்று பக்கத்தில் இருந்தவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள்.
அந்த அம்மாளை பற்றி கண்களாலே விசாரித்தாள் சுமதி தன் தாயிடம். நர்ஸ் நிர்மலா முந்தி கொண்டாள். அம்மா அட்மிட் ஆகி 1 வாரம் ஆச்சு. இவங்க தான் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. உங்களை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு வேண்டியவங்க காஞ்சிபுரத்தில் பக்கத்திலே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மா சொன்னாதானே என்றாள் சுமதி. வேண்டியவர்களை பற்றியெல்லாம் வெளிப்படையாய் சொல்லுகிறார் போல். நாங்கள் வாழலை கண்ணு. எங்கள் தலைமுறையோடு அதெல்லாம் முடியட்டும். நீ குடியும் குடித்தனமாய் ஒழுங்காக வாழணும்னு காமாட்சி அம்மாளை வேண்டிக் கொள்கிறேன் என்று சுமதியின் கன்னத்தை வலித்து தட்டி முறித்தாள் அந்த அம்மாள். அம்மா, இவங்க நமக்கு சொந்தமா? சொந்தம்தான், பின்னே. எனக்கு அக்கா, உனக்கு பெரியம்மா. அக்கான்னா உங்கள் கூட பிறந்தவங்களா? சுமதி, உங்கள் அம்மா சொல்ல மாட்டாங்கம்மா, நான் சொல்கிறேன். எங்கள் 2 பேருக்குமே ஒரே புருஷன். ஆனால் கிளைம் இல்லை. அவர் கோபுரத்தில் இருக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் குப்பமேடு. அவள் ஓசைப்படாமல் அழுத கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டாள். சுமதி இதை கேட்டதும் திகைத்து நின்றாள். அந்த அயோக்கியன் யாருமா? பெரியம்மா என்று சொல்லப்பட்ட அவளது தோள்களை பிடித்து குலுக்கினாள். அவர் பெயரை சொல்லுங்க, பரிதாபமாய் கெஞ்சினாள். பினகபாணின் பேர். மெட்ராஸில் பெரிய பிஸ்னஸ் மேக்னட். நீ பொட்டை பொண்ணு. நீ என்ன பண்ண போகிற? என் பையனுக்கு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டான். அவன் மெட்ராஸில் செக்ரட்டேரியட்டில் உத்தியோகம் பார்க்குறான். என்னை கூப்பிடாமலேயே கல்யாணம் கட்டிட்டான். பொண்ணு யாருன்னு நேராக கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறமா நீ பார்த்துக்கோன்னு கடிதாசி எழுதியிருக்கான். வெடிமருந்து கிடக்குக்குள் வேடிக்கை பார்க்க போன பொழுது அது திடீரென பற்றி கொண்டு அவளை சுக்கல் சுக்கலாய் குதறி தூக்கி எறிந்தாற் போல் இருந்தது சுமதிக்கு. பெரியம்மா, உங்கள் பிள்ளை பேர்? அதில் பாதாளத்திலிருந்து எழுந்தது அவள் குரல். தயாள். ஏம்மா, அவனை உனக்கு தெரியுமா? தெரியாது. வீறிட்டு கத்திக்கொண்டு ஓடி வந்த போதே அவள் மனசுக்குள் அந்த திட்டம் உருவாகிவிட்டது. அவள் திட்டமிட்டபடிதான். சந்தேகத்துக்கு இடம் தராமல் எல்லாம் செய்து முடித்துவிட்டு அவளும் முடிந்து போய்விட்டாள். எங்கே? இனிமேல் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜோடி புறாக்கள் போல் காதலர்கள் வாழ முடியுமா? சகோதர புறாக்கள் தம்பதியாய் வாழலாம். இது மனித ஜாதி. இங்கே புறாக்கள் மாதிரி மனிதர்கள் வாழ முடியாது, வாழவும் கூடாது.